ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரியை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் கோவில் திருவிழா அப்படின்னா டான்ஸ் வைப்பாங்க. அதாவது ஆடல் பாடல். இப்போம்லாம் அப்படி கிடையாது. கோவில் திருவிழானாலே கச்சேரி தான் வைக்காங்க. எல்லாம் மாறிப்போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோயில்லையும் ஆடல் பாடல் வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவோம் நாங்கலாம், அவங்க வந்து டான்ஸ் ஆடுறவங்கள மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. டான்ஸ் ஆடாதவங்கள சேர்க்கவே மாட்டாங்க. டான்ஸில் எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே தான் வைப்பாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம், டான்ஸ் ஆட மாட்டோம். கதவு ஓட்டைக்குள்ளே போய் நின்று டான்ஸ் ஆடுறத பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டான்ஸ் சொல்லிக் கொடுக்கவங்க, நீங்கள் என்ன பாட்டுக்கு ஆடுவீங்க அப்படின்ட்டு யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே எங்களுக்கு அதுவும் தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளை ஒரு கட்டத்தில் எனக்கும் டான்ஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்துட்டு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோயில் கொடை. கோயில் கொடை அப்படின்னாலே அடுத்த வாரம் கோயில் கொடை அப்படின்னா, இந்த வாரமே டான்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோயில் கொடை. அப்போ வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அது இந்த கோயில் எங்களுக்கு கிடையாது. பக்கத்து ஊர் கோயில் கொடை தான். சரின்ட்டு நானும் போய், "ஏக்கா என்னையும் சேர்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன். ஏம்மா இந்த மாதிரி டான்ஸ் சொல்லிக் கொடுக்காங்க, நானும் போய் சேரட்டா அப்படிங்கும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அப்போ என்னச்சு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா, "சரி போ, அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீ பெரிய பிள்ளை ஆயிடுவ, அதாவது வயசுக்கு வந்துடுவ, அதனால் இந்த வருஷம் போய் ஆடிக்கோ" அப்படின்னு ஒத்துக்கிட்டாவ. உடனே நான் அந்த அக்கா கிட்டே போய் பேர் கொடுத்துட்டேன். டான்ஸ் சொல்லித்தர அக்காட்ட போய் பேர் கொடுத்துட்டேன். உடனே சரி அப்படின்ட்டு மறுநாள் டான்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சொல்லிக் கொடுக்காங்க. எனக்கு இடுப்பு வளையலை. உடனே இந்த அக்கா வயது உனக்கு எதுக்கு உனக்கு எதுக்கு டான்ஸு, நீ டான்ஸே நீ டான்ஸ் ஆடுறதுக்கே வராமல் இருந்திருக்கலாமே, ஒரு இடுப்பு கூட உனக்கு வளைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா எல்லோரும் முன்னாடியும் சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப அழுவையாக இருந்துச்சு. உடனே என்னாச்சு, நான் அதிலே இருந்து எல்லோரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மறுநாள் அதே மாதிரி போனேன். அப்பவும் எனக்கு இடுப்பு வளையலை. அப்பவும் ஒரு வலி. அங்கே டான்ஸ் ஆட எல்லாருக்குமே 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டுமா ஆடினாங்க. ஆனால் எனக்கு வெறும் 2 பாட்டு தான். சரின்ட்டு எப்படியோ ஒரு வாரம் ஆடி ஆடி பழகிட்டேன். 2 பாட்டு எனக்கு. என்ன பாட்டுனா, ஒரு குரூப் பாட்டு, ஒரு ஜோடி பாட்டு. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் வந்து தாம்பூனி படம், கருப்பான கையால் அந்த பாட்டு. அந்த பாட்டில் நான் தான் வந்து ஹீரோ. என்ன பானுங்க கேரக்டரில் ஒரு பிள்ளை இருப்பாள். ஒரு குரூப் பாட்டு ஆடினேன். நான் வந்து கட்டை வரையா ஒரு குரூப் பாட்டு இருக்கும். எனக்கு முன்னாடி இருப்பாங்களா, அவங்க வந்து ஹைட்டாக இருப்பாங்க. எனக்கு வந்து டான்ஸ் வந்து இடுப்பு வளையல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி போட்டாங்க. இப்படி ஒரு ரோல் நிற்கும், அதாவது இப்படி ஒரு ரோல் நிற்கும், நடுவில் ஒருத்தவங்க நிற்பாங்க, இந்த சைடு ஒரு ரோல் நிற்கும். அந்த சைடு என்னாச்சுன்னா, ஒரு கட்டையான பிள்ளை, அடுத்து ஹைட்டான பிள்ளை. என்னோடய ரோல் வந்து ஒரு ஹைட்டான பிள்ளை, நான் கட்டையான பிள்ளை. ஏன்னா எனக்கு டான்ஸு வரல அப்படின்ட்டு விட்டுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம இந்த கோயில் டான்ஸ் ஆட வந்துட்டாங்க, நான் அங்கே போய் நிற்கும்போது எல்லா மக்கள்லாம் இருக்காங்க. நான் டான்ஸ் ஆடுதேன். அந்த பக்கத்தில் உள்ளவங்க யாரையுமே நான் பார்த்து ஆடலை, அவங்களும் யாரையும் பார்த்து ஆடலை. முன்னாடி இருக்க மக்களை பார்த்து தான் ஆடினாங்க. நானும் அவங்கள பார்த்து ஆடினேன். கரெக்டாக ஆடிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு இன்னொரு பாட்டு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். எனக்கு எப்படின்னா, குரூப் பாட்டை விட இந்த மாதிரி ஜோடியாக டான்ஸ் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பாய்ஸ் கேரக்டர் போட்டு டான்ஸ் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. கோயிலெலாம் பார்த்திங்கன்னா, ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட முடிச்சுட்டு 11 மணிக்கு முடிச்சுட்டு அடுத்து வில்லு வச்சு கோயில் கொடையை முடிக்கணும் 1 மணி 2 மணிக்குள்ள. உடனே இது ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படின்னோடனே ஒரு பாட்டு தான் இருக்குன்னாங்க. அந்த பாட்டு எனக்கு என் பாட்டு தான். கடைசி என்னாச்சுன்னா, நேரம் ஆகிட்டு அப்படின்ட்டு வேண்டான்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு குரூப் பாட்டு முடிச்சுட்டு போன உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அடுத்த பாட்டுக்கு நின்னேன். அங்கே எல்லாருமே 2 பாட்டு 3 பாட்டு உள்ளவங்க எல்லாருமே ஆடிட்டாங்க. நான் மட்டும்தான் சேர்ந்ததே 2 பாட்டு. அதில் ஒரு பாட்டுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிது, இன்னொரு பாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அங்கே ஆடினதுலேயே கம்மியான பாட்டுக்கு ஆடின ஒரே பிள்ளை நான் மட்டும்தான். என் கூட இன்னொரு பிள்ளை ஜோடியான ஆடின பிள்ளை, ஆடணும்னு இருந்த பிள்ளை கூட 4 பாட்டுக்கு ஆடிட்டா. அப்புறம் வந்து டான்ஸு வேண்டான்ட்டாங்க. உடனே ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் 2 நாள் கழித்து அந்த டான்ஸ் சொல்லிக் கொடுத்த அக்கா வீட்டு நேருக்கு போகும்போது, நானும் இன்னொரு அக்கா கூட போயிட்டுருக்கும்போது, அந்த அக்கா பார்த்து என்னை வந்து சிரித்தாங்களே தவிர, இந்த மாதிரி "நீ நல்லா டான்ஸ் ஆடியிருக்க, சூப்பர்" அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, நான் 11 வயசில் டான்ஸ் ஆடினேன். இந்த கோயில் கூட வந்து அடுத்த வருஷம் நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த கோயில் கூட வருது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் அன்றைக்கி பெரிய பிள்ளை ஆகிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து விடலை.
அது வந்து பக்கத்து கோயில் தான், எங்கள் கோயில் கிடையாது. பக்கத்து பக்கத்து ஊரில் கோயில் கூட தான். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்களுமே உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுதாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க முடியாமல் இருந்து ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுதாங்கன்னா, அவங்கள வந்து பாராட்டுங்க. பாராட்டாமல் வந்து விட்டுறாதீங்க. நான் வந்து என் வாழ்க்கையில் மொதல் டைம் ஒரே ஒரு வாட்டி தான் டான்ஸ் ஆடியிருக்கேன். அதையுமே அவங்க பாராட்டலை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் யாருமே பாராட்டாமல் இருக்காதீங்க. பாராட்டுங்க. அது என்ன காசா பணமா? பாராட்ட போறீங்க, நல்லாயிருக்குன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்க. இந்த விஷயம் வந்து என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.